கண்டதை பற்றி பேசப் போகிறேன். கண்டதை பற்றி என்றால் தெரியுமா? அதாவது கண்ணால் காண்பதை பற்றி, என்னுடைய வீட்டு தோட்டத்தை பற்றி தாங்க பேசப் போகிறேன். வீட்டு தோட்டம் என்றால் நம்ம வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய செடி கொடிகள் தான், நந்தவனம். அதை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. காலையில் எழுந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் போய் செடியை தாங்க நல்லா பார்ப்பேன். எப்படின்னா அது ஒரு மொக்கு வச்சுருக்குது இல்லையா, அது எப்போ விரியும், அந்த வாசனை கண்கொள்ளா காட்சி இருக்குங்க. காலையில் இந்த குருவிகள்லாம் வந்து தண்ணி கொடுக்குங்க. அந்த மாடியில் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டமும் வச்சுருக்கோம், பின்னாடியும் வச்சுருக்குறோம். அதுக்கு குளிக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து தண்ணி வச்சுருக்கேங்க. குருவிகள் டெய்லி வந்து குளிக்கும். அதை தவிட்டு குருவி, கிளிகள், இப்படி பல பறவைகள் வந்து குளிக்குங்க. அப்புறம் அதுங்களுக்கு சாப்பாடும் வைப்பாங்க. அதுங்களை பார்த்தாலே அதுங்க கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுறதை பார்க்கவே அது ஒரு நம்ம வார்த்தையால் விவரிக்கவே முடியாதுங்க. அனுபவிச்சா தான் தெரியும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு இளமை பருவன்றது அது வேறு இல்லைங்களா. அப்போ நம்ம அப்பா அம்மா தம்பியோட அண்ணன் கூட இருப்போம். தோட்டத்தில் போயிட்டு எல்லா கீரை வகைகள் வைப்போம், போவோம். அது ஒரு பொற்காலங்க. ஆனால் நம்ம வயசான நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனிமை வந்து ஒரு பெரிய கொடுமை இல்லைங்களா. அப்போ நமக்கு தேவைப்படுறது என்னன்னாக்கா இந்த டிவி, இந்த ஃபோன் இதெல்லாம் விட்டுட்டு காலையில் எழுந்தவனே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான செடி. நான் எங்கெல்லாம் போகிறோன்னாங்க செடியை பார்த்தா கார் ஆட்டோமேட்டிக் நின்றுடுங்க. எல்லா விலையாக இருந்தாலும் கொடுத்து வாங்கி வச்சுருவேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லாத செடி எல்லா விலையும் மூலிகைங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை மூலிகைகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஓமவழியிலேருந்து எல்லாமே இந்த அம்மான் பச்சரிசி எத்தனை வகை மூலிகளும் என்கிட்ட இருக்குது. அதே போல் கீரை வகைகள், பூச்செடிகள் என்னிட்ட இல்லாத பூச்செடியே இல்லைங்க. 500 வகைப்பட்ட பூச்செடி வச்சுருக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட பழ வகைகள் வச்சுருக்கிறேங்க. எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பார்த்தோன்னே என்ன நம்ம சொல்லுவாங்க, ஆகா என்ன தோட்டம் நந்தவனம் மாதிரி வச்சுருக்கீங்களே. இன்னைக்கு கூட ஒரு நண்பர் வந்தாங்க, பார்த்துட்டு இது என்னது பம்பளி மாதம் இவ்வளோ பெரிய காய்ச்சிருக்கு, நான் சின்ன வயசில் பார்த்தது எப்படி இதெல்லாம் வாங்கி வளர்க்குறீங்கன்னு கேட்குறாருங்க. எலுமிச்சை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கொடுக்குற மனசு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் காய்க்கிற ஒரு பொருளையோ நம்ம அதை பிரித்து கொடுக்குற சந்தோஷம் வேறு எதுலேயே கிடைக்காதுங்க. வந்தாலே நான் அப்படியே பைப்பையும் அதை இயற்கை கொடுத்துட்டே இருக்குங்க. ஒரு பைப்பெல்லாம் பார்த்து எலுமிச்சம்பழமாகட்டும், மாம்பழமாகட்டும், பலாப்பழமாகட்டும், என்ன இல்லை கொடுக்க தாங்க நம்ம வளர முடியும் இல்லைங்களா. அதை கொடுக்குற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. அவங்க வாங்கிட்டு போயிட்டு அடுத்தது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க நீங்கள் கொடுத்த செடியெல்லாம் எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது தெரியுங்களா, நான் ஒரு நந்தவனத்தை உருவாக்கிட்டேன்னு சொல்லுவாங்கங்க. நம்ம கவலையெல்லாம் மறுக்கிற ஒரே அருமருந்து என்ன தெரியுங்களா, இந்த செடிகள் வைக்கிறது தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களே எவ்வளோ வேணால் இருக்கலாம். நம்ம வயதான காலத்தில் ஒரு நிம்மதியத்தோடய கோயில் குளத்துக்கு போகிற என்ன வேணால் பண்ணுறோம். ஆனால் அந்த இயற்கையை ரசிக்க கற்றுக்கணும். எப்படி தெரியுங்களா, நீங்கள் போங்க, எங்கெங்கே என்னென்ன செடி கிடைக்குதோ பூச்செடிகள் ஃபஸ்ட்டு நம்ம 1-2 செடி தான் வாங்கி வைக்க ஆரம்பிப்போம். அதை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஆகிடும். கிழச்சோ எடு வைப்போம், அது பெருசாக வைப்போம், இன்னும் வைக்கணும். இந்த ஆசைக்கு அளவே கிடையாதுங்க. ஏன் தெரியுங்களா, இது மனிதோட நியாயமான ஆசை. பொருளுக்கு நமக்கு ஆசைப்பட தேவையில்லை. ஆனால் இது கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியை தருகிறது. நம்மளுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் அது போக்கிடும். எப்படி தெரியுங்களா, நம்மள உடம்புல பல வியாதிகள் இருக்குது இயற்கையாகவே. ஆனால் அந்த நம்ம போய் இயற்கையோட ரசிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த குருவியெல்லாம் பார்த்து நான் நினைப்பேங்க, இதுங்களும் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகுது, என்ன ஆப்ரேஷன் பண்ண ஒன்றுமே கிடையாது. இது இயற்கை கொடுத்த வரைய இல்லைங்களா. நான் காலைல போய் தோட்டத்தில் உட்காந்து ரசிக்கிறது, குருவிகளுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருவேன், சாப்பாடு வச்சுருவேங்க. எல்லாம் வருங்க. அந்த நெல்லி மரத்தில் உட்காந்துக்கும் அவுத்திக்கிற மரம் வச்சுருக்கேங்க. உட்காந்து அழகாக குளிச்சுட்டு தலையை தோட்டம் பாருங்கள். அந்த அழகை பார்க்குறதுக்கு அப்பா அது எப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அழகாக நம்ம தாங்க குளிக்கிறதுக்குலாம் சோம்பேறிப்படுவோம். காலையில் கரெக்டாக எல்லாம் குளித்து வரிசையாக உட்காந்து குளிக்கும். ஒன்று ரெக்கையை வந்து கோதி விடுங்க. அடுத்தது பச்சை கிளிகள் வரும், சாப்பிடுங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு புண்ணியம். ஏன்னா இந்த வெயில் காலம் வந்தாலே பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு எல்லாம் நம்ம தீனி வைக்கணும்.